பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்துட்டு விமர்சனம் பண்ண படம் நந்தன். இப்பயும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த படம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களை தெரிஞ்ச எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்க்க வேண்டிய படம்னு நான் நம்புறேன். இப்போ நான் மிக நிச்சயமா அந்த படத்தை பத்தி பேசியே ஆகணும்டா அப்படின்னு நினைச்சது டூரிஸ்ட் ஃபேமிலி. கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. குடும்பமா போய் வயிறு குடுங்க சிரிச்சு ரசிச்சு நெகிழ்ந்து கண்ணீர் சிந்தி அந்த படம் பார்த்துட்டு திரையரங்கு விட்டு வெளிவருங்க. டெக்னிக்கலா அந்த படம் பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. படத்துல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியா இருக்கட்டும், யோகி பாபு அண்ணன், ரமேஷ் திலக் அண்ணன், அந்த மித்துன், அப்புறம் அந்த குட்டி பையன், இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் ரொம்ப அழகா பக்சர் எல்லாருமே பின்னி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ரொம்ப அழகா இயக்கி இருக்கிறாரு அபிஷன் இயக்குனர். அவருடைய ஸ்கிரீன் பிளே, படத்திற்கு மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த படம் என்ன சொல்ல வருது, நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சது, இந்த படம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கும். எங்கேயோ டிஷர்ட்ல வாசிச்சேன், ஹியூமன் பீயிங் இஸ் பீயிங் ஹியூமன் அப்படின்னு போட்டுருக்கு. அதாவது மனுஷனா இருக்கிறதுனா என்ன, மனுஷத்தன்மையோடு இருக்கிறது, அவ்வளவுதான். இல்லை இந்த வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டோம், யார் கூட அன்பா இருந்துட்டோம், அன்பா இருக்கிறதுனால என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் இந்த படம் பேசியிருக்கு. நீங்க குறைந்தபட்சம் நீங்க பாக்குற ஒரு மனிதருக்கு கொடுக்குற சின்ன புன்னகை, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற ஒரு சாதாரண வார்த்தை அவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது இந்த படம் பேசியிருக்கு. இந்த படம் எப்படி வாழணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு, ரசிக்க முடியாது. அபிஷன் ஒரு நல்ல சமூக பொறுப்புள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் சுவைவிட மக்கள்கிட்ட சேர்த்து இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளவு திறமையாளர்களா இருக்கிறாங்கிறதுக்கான ஒரு உதாரணமா மாறி இருக்காரு. சசிகுமாரனுக்கு சிறப்பு நன்றி. அண்ணன் மாதிரியான ஒருத்தர் இந்த படத்தை எடுத்து நடிக்கலைன்னா அந்த படம் இவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்காரு. ஒரு மீம் டெம்ப்ளேட்ல பார்த்தேன், அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலியான மாதிரியான படங்கள்ல மனிதநேயமிக்க ஒரு மனிதரா சசிகுமார் நடிக்கும் போது ஏன் ஏத்துக்க முடியுதுன்னா, அவர் நல்ல மனுஷன் நடிக்கல, உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உண்மை. ஒரு நல்ல மனுஷனா இந்த சமூகத்துக்கு என்ன படம் வரணுங்கிறத எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கிற சசிகுமாரனுக்கு ஒரு பெரிய நன்றி.